காதல்ல 2 பேர் இருக்கணுங்கிறது அவசியம். ஆனா 2 பக்கமும் காதல் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. என்னோட கதையும் அப்படிதான். 15 வருஷமா நான் அவளை காதலிச்சிட்டு இருக்கேன். இது ஒரு தலை காதல் தான். ஆனா அவளுக்கு இந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. என் காதலுக்கு பதிலாக அவகிட்ட நான் எதையும் எதிர்பார்க்கல. எனக்கு அவளை காதலிக்கணும், காதலிச்சுக்கிட்டே இருக்கணும். ரவி, இது மிஸ்டர் ஷியாமோட வண்டி சாவி. இந்த வண்டியை பார்க் பண்ணிடு. ஒரு மனுஷன் அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும்னு எங்க அப்பா எப்பவும் சொல்லுவார். ஆனா அவருக்கு இதை நான் எப்படி புரிய வைப்பேன்? காதலுக்கு தகுதியை பத்தி எதுவும் தெரியாது. நான் இந்த வீட்டு வேலைக்காரன். எல்லாரையும் பார்த்துக்கிறேன், எல்லா வேலையும் செய்வேன். இதை வச்சுக்க. ஐயோ, இதெல்லாம் வேண்டாம். தேங்க்யூ சார். உள்ள போய் இருக்கிற வேலையை பாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஆனா என் மனசு பூரா நிறைஞ்சிருக்கிற ஒரே விஷயம் ஷாலினி மட்டும்தான். அவளோட நினைப்பை என்கிட்ட இருந்து என்னால பிரிக்கவே முடியல. அவ எனக்கு சொந்தமாகவே முடியாதுன்னு என் புத்திக்கு புரியுது. ஒரு நாள் அவ வேற ஒருத்தருக்கு சொந்தமாக தான் போறா. ஆனா அதுக்காக என் காதல் குறைஞ்சிடாது. என்னோடது ஒருதலை காதலா இருந்தாலும் இந்த ஜென்மத்துக்கு இது மட்டுமே போதும். 2 பேருக்குள்ள காதல் இருந்தா அவங்க கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது கட்டாயமா? அந்த 2 பேர் ஒன்னாதான் இருக்கணுமா? இணைஞ்சிருக்கணுங்கிறது நிர்பந்தமா? இல்லையே. காதல் தானாவே 2 பேரை இணைச்சிடும். அதுக்கு எந்த பேரும் தேவையில்லை. பெரிய அடிக்கடி சொல்லுவாரு, காதலுங்கிறது நாம அடையக்கூடாது, நம்மளே அதுல தொலைச்சிடணும். அதனாலதான் ஷாலினி, என் காதல் உன்னோடுதான்.